இந்த யோசப்பாவை இங்க ஒரு சின்ன பிள்ளைங்க ஸ்கிட் பண்ணாங்க. அந்த அம்மா மரியம்மா, யோசப்பு, ராஜாக்கள், தூதர்கள் எல்லாம் வந்தாங்க. இந்த ராஜாக்கள் அங்கேதான் நின்றுந்தாங்க. வழி தெரியல ராஜாங்களுக்கு வழியே தெரியல. எங்க மாட்டுக்கொட்டாயில எந்த மாட்டுக்கொட்டாயில இயேசு பிறந்தாரு வழி தெரியாத தத்தளிச்சு நிக்கிறாங்க இயேசு பார்க்கணும்னு. இந்த ராஜாக்களை யார் கொண்டு போனதுன்னா ராணிகள் இல்ல, எந்த மனுஷரும் இல்ல, ஒரே ஒரு நட்சத்திரம், ஒரே ஒரு ஸ்டார் தான் இந்த ராஜாக்களுக்கு வழி காமிச்சு அந்த மாட்டு கொட்டாய்கிட்ட கொண்டு போய் இவர்தான் இயேசு, இவர்தான் இயேசு. என் வாழ்க்கையில யாரோ ஒரு ஸ்டார் எனக்கு சொன்னாங்க இவர்தான் இயேசு. நாங்க போயிட்டேன், இப்படி மாறிட்டேன். அம்மா வாழ்க்கையில யாரோ ஒரு ஸ்டார் சொல்லியிருப்பாங்க, கணவன் எழுந்துட்டியா, கவலைப்படாத. புள்ள உங்ககிட்ட எப்படி வளர்ப்பேன்னு தெரியுதியா, கவலைப்படாத, இதோ இயேசு. அவ்வளவுதான், இதோ இயேசு. போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கை மாறிச்சு, என் வாழ்க்கை மாறிச்சு. உன் வாழ்க்கை மாறாதா? இங்க அம்மா கிழிந்த சட்டையோட இருந்த அம்மா இப்படி மாறிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்டார் இயேசுவை காமிச்சுக்குது. இன்னைக்கு இவங்க ஸ்டாரா மாறி உங்களுக்கான இயேசு காமிக்கிறாங்க. நாளைக்கு நீங்க ஸ்டார் ஆகி இன்னொருத்தருக்கு இயேசு காமிக்கணும். அதுதான் கிறிஸ்துமஸ். கைத்தட்டு, இப்ப கைத்தட்டு. டான்ஸ் ஆட்டு போயிட்டா கிறிஸ்துமஸ் கிடையாது. நீ ஸ்டாரா மாறணும். இயேசு அழகா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறார். சிறு பிள்ளைகளே, உன் தகப்பன் தாய்க்கு என்ன பண்ணோம், கீழ்படியாதன்னு சொல்லிக்கிறாரா? சின்ன பசங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தி, பெரியவங்களுக்கும் வரேன் திரும்பியும். சின்ன பசங்க என்ன சொல்லுவோம், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட், ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட். இதை செஞ்சாதான் நீ ஸ்டார். யாருக்கு? கரெக்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் பெருசா வந்துடுது. நீங்க ஸ்டாரா மாறினீங்க. இது நீங்க இந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சீங்கன்னா யாருக்கு ஸ்டார்? ராங். வெரி வாட்ச் எல்லாம் ஏன் கை தட்டு தரமாட்டேன், இருமா, எனக்கு கொடுத்துக்கிறாங்க. வெரி குட். யாருக்கு ஸ்டார்னா நீங்கெல்லாம் உங்க அப்பா அம்மாக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சீங்கன்னா அது யாரோட வார்த்தை? ஏசப்போட வார்த்தை. ஏசப்பா வார்த்தை உனக்கு கொடுக்குறாரு, உங்க அப்பா அம்மாக்கு கீழ்ப்படி. அதை நீ கீழ்ப்படிஞ்சிட்டினா உங்க அப்பா அம்மாக்கு நீ ஸ்டார். இப்போ அப்பா அம்மாக்கு ஒரு செய்தி சொல்றாரு, சிறு பிள்ளைகளை தடை செய்யாதீங்க. சிறு பிள்ளைகளை இன்னைக்கு யார் தடை செய்யறதுன்னா அப்பா அம்மா தான். பிக்சர் பாக்குறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா பிக்சர் பார்த்துட்டு சொல்லுவாங்க. நானும் ரொம்ப பேர் பாத்துக்கிறேன் அப்பா அம்மாவை. ஆனா ஜெபத்துக்கு வந்துட்டோம், ஒரு அரை ஹவர் லேட் ஆயிட்டோம். நாள் அங்க பொண்ணை கால் கையில வச்சிருவேன். ஆனா ஒரு நாள் ஃபுல்லா சினிமா பார்த்திருந்தா கூட அப்படியே உங்க ரஸ்து நிப்பாங்க. ரொம்ப அப்பா அம்மாவே ஸ்டாரா இல்ல பிள்ளைங்களுக்கு. நீங்களாம் நல்ல ஸ்டார் தான். நான் அவங்களே சொல்றேன். யார திட்டுறவங்கள, ஜபத்துக்கு போனா திட்டுற அப்பா அம்மாவை சொல்றேன், பைபிள் படிச்சா திட்டுற அப்பா அம்மாவை சொல்றேன், ஏஞ்சல் டிவி பார்த்தா அத்தையா பார்த்துருக்க, சன் டிவி பாடு, அங்க நல்ல டான்ஸ் எல்லாம் ஆடுங்க. அங்க பார்த்தா தான் கத்துக்க முடியும். நீ விஜய் சிங்கர் பாரு, அப்படியே குரல் வர்றோம், நாய் குரலா மாறிடும். அப்பா அம்மா ஸ்டாரா மாறணும். யாருக்கு? பிள்ளைங்களுக்கு. அதுதான் இயேசு அப்பா அம்மாவுக்கும் கண்டிக்கிறாரு, பிள்ளையும் கண்டிக்கிறாரு. ஏன்னா அப்பா அம்மா பிள்ளைக்கு ஸ்டாரா இருக்கணும், பிள்ளைங்க அப்பா அம்மாக்கு ஸ்டாரா இருக்கணும். அப்பதான் உங்க வீட்டுல கிறிஸ்துமஸ். இல்லைன்னா வெறும் கலகலா இருக்கும், முறுக்கு இருக்கும், அதர்ஸ் இருக்கும், ரோஸ் கொக்கி இருக்கும். ஆனா உங்க வீட்டுல ஸ்டார் மேல கூட இருக்கும், ஆனா நீ ஸ்டாரா இருக்க மாட்டேன். அது டிசம்பர் ஆயிடுவோன்னு மடிச்சு இல்ல பனியில கரைஞ்சு அது ஊட்டிருக்கும். நம்ம ஸ்டாரா மாறணும். இன்னைக்கு நான் என் பிள்ளைக்கு ஸ்டாரா இருந்தாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். எவ்வளவு அப்பா, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், எனக்கு ஒரு தெரிஞ்ச குடும்பம் பங்கார்பேட்டில். நாங்க போற ஜபத்துல ஒரு பொண்ணு 8வது படிக்கிறா, ஒரு பையன் கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க, இது முடிச்சிடறேன், ரொம்ப ஜாக்கிரதையான விஷயம். நம்ம ஏதோ ஒன்று வந்துட்டு போயிட்டோம் இல்ல, காலம் கொடூரமாக்குது. 8வது படிக்கிற பொட்ட பிள்ளை, 5வது படிக்கிற ஆண் பிள்ளை. அவங்க அப்பா டிரைவர், ஆட்டோ டிரைவர், ரொம்ப பிடிக்குவாரு. ஆனா பிரயர் போகும்போது முட்டி போட்டுக்குவாரு, ஃபாதர் இன்னைக்கு விட்டுடுறேன். ஆமாப்பா, நீ விட்டாதான் உன் பிள்ளைங்களை பார்க்க முடியும். நீ ஸ்டாரா மாறணும், உங்க பிள்ளைக்கு வெளிச்சமா இருக்கணும். நீ போயிட்டீங்கன்னா அந்த பிள்ளை யாரு கரை சேர்க்குவாங்க? அந்த பிள்ளை யாரு நடத்துவாங்க? உங்க மனைவி வீட்டுல வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு படிக்க தெரியாது, வெளியே வேலைக்கு போய் சம்பாதிக்க முடியாது. நீ போய் சம்பாதிச்சாதான் குடும்பம் நடத்த முடியும். வானா விட்டுரு பிரதர், சரி விட்டுரு, ஒரு வாரம் நல்லா இருப்பாரு, நெக்ஸ்ட் வாரம் போறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இப்படியே பண்ணி ஒரு நாள் செத்துட்டாரு. 36 வயசு. எவ்வளவு வயசு? பொட்ட புள்ள அழுவுறா, அங்கிள் டாடி போயிட்டாரு, நீங்க யார் பாப்பாங்க?
பையன் அழுகுறான், அங்கிள் டாடி போயிட்டாரு, யார் எதை பார்க்கும்? யார் பார்ப்பாங்க? ஏசப்பா வந்து பாப்பாரா? அதுக்குதான் அப்பா அம்மான்னு கொடுத்துக்கிறாரு. அப்பா அம்மா ஸ்டாரா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு. ஏசப்பா வந்து நின்னுக்க மாட்டாரு அப்பா அம்மாவா, உனக்கு சொல்லி கொடுப்பாரு, உன் பிள்ளை நீ தான் பார்க்கணும். அதுதான் பிள்ளை கொடுக்கறது. இந்த மனுஷன் குடிச்சு 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 லிவர் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு, சாவியா உயிரை போயிடுச்சு 36 வயசுல. இன்னைக்கு அவங்க மனைவி ஏதோ ஒரு ஹோட்டல்ல ஏதோ ஒரு வீட்டுல வேலை செஞ்சு 2 பிள்ளைங்களை பாக்குறாங்க. சோ நம்ம ஒரு ஸ்டாரா மாறணும். அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு ஸ்டாரா மாறணும். பிள்ளைங்களுக்காக வாழணும், பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படணும், பிள்ளைங்களை ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துடணும்.